நான் கிளம்புறேன். சிவானி, என்ன? நில்லு சிவானி. வேண்டாங்க, நீங்க என்ன சொன்னாலும் இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை வராது. நான் கிளம்புறேன். நில்லுன்றல. என்ன? சரி, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னாலும் பரவாயில்ல. வர்ற 25ஆம் தேதி வரைக்கும், அதாவது சித்து தென்றலோட கல்யாண நாள் வரைக்கும் நீ எங்கேயும் போகாம இங்கேயே இரு. கண்டிப்பா அன்னைக்கு நான் அவங்க கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். ஒருவேளை அன்னைக்கு என்னால கல்யாணத்தை நிறுத்த முடியலன்னா அதுக்கப்புறம் நீ தாராளமா மும்பை போய்க்கும். 25ஆம் தேதி வரைக்கும் தானே, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. நிச்சயம் சித்து உனக்கு கிடைப்பான். நான் கிடைக்க வைக்கிறேன். என்ன யோசிக்கிற? சித்து உனக்கு கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையில நீ இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் காத்துரு. அவன் கண்டிப்பா உனக்கு கிடைப்பான். சரின்னு சொல்லு சிவானி. இப்பவும் உங்க பேச்சுல எனக்கு நம்பிக்கை வரல. இருந்தாலும் 25ஆம் தேதி வரைக்கும் தானே, பரவாயில்ல, வெயிட் பண்றேன். ஹாய் ஹலோ வணக்கம். இது 92.7 பிக் எஃப்எம் லேட் நைட் ஷோ மாத்தியோசி லைஃப் ஈஸி. இது வரைக்கும் வந்து நம்ம காலர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்த காலர் லைன்ல வந்துட்டாங்க. இப்போ அவங்க காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நான் அரக்கோணத்துல இருந்து அம்பிகா பேசுறேன். அரக்கோணம் அம்பிகா, ரொம்ப ரைமிங்கா இருக்கே. சொல்லுங்க அம்பிகா, உங்க காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம், சொல்லுங்க. இல்ல, நீங்க இவ்ளோ லேட் நைட்ல ஷோ பண்ணிட்டு இருக்கீங்களே, சாப்பிட்டீங்களா இல்லையா? உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த ஷோ முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட போறேன். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட போறேன். ஆனா நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. உங்க அம்மா உங்களை திட்ட மாட்டாங்களா? எங்க அம்மாலாம் திட்ட மாட்டாங்க, ஏன்னா எங்க அம்மாலாம் ரொம்ப நல்ல அம்மா. என்ன தம்பி சொல்றீங்க? பெத்த புள்ள சரியான டைமுக்கு சாப்பிடாதப்போ அவங்க அம்மா திட்டலனா அவங்க நல்ல அம்மாவே இல்ல, ரொம்ப கெட்ட அம்மா உங்க அம்மா. சரி, உங்க அம்மா தான் உங்களை கண்டுக்கல, உங்க வருங்கால பொண்டாட்டியாவது உங்களை கண்டுக்குவாங்களா? இல்ல அவங்களும் இப்படிதானா? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். கல்யாணம் ஆக போற பையன் இப்படிதான் சரியான டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறதா? சீக்கிரமா போய் சாப்பிடுங்க தம்பி. வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன தம்பி, நான் சொல்றது புரியுதா? வீட்டுக்கு கிளம்புங்க. ரொம்ப நல்லாவே புரியுது. ஆமா, நீங்க யாரு பேசுறீங்க? அதான் நான் அப்பவே சொன்னனே, நான் அரக்கோணம் அம்பிகான்னு. இது அரக்கோணம் அம்பிகா குரல் மாதிரி தெரியலையே, அரசம்பட்டி சாரதா குரல் மாதிரில இருக்கு. அட பாவி, பெத்த அம்மாவோட குரலை கண்டுபிடிக்க உனக்கு எவ்வளவு நேரமா? அம்மா, அப்ப நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்களா? ப்ரோக்ராம் நேரத்துல எதுக்குமா கால் பண்றீங்க? டேய், நான் என்ன பண்றது? ஓ நம்பருக்கு கால் பண்ணா ஒன்னு போனை எடுக்கணும், அதான் எடுக்கலன்னு ப்ரோக்ராம் நம்பருக்கு கால் பண்ணேன். சீக்கிரம் ஷோ முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடு. சரி, நான் வர்றேம்மா. நீங்க முதல்ல போனை கட் பண்ணுங்க. வா சுகந்தி. சாரதா, என்ன சாரதா, பையன் கூட ரேடியோல பேசிட்டு இருந்த போல இருக்கு. ஆமா சுகந்தி, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வராம ப்ரோக்ராம் பண்ணிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அத போன் பண்ணி சும்மா கலாட்டா பண்ணி விட்டேன். அதை விட நீ ஏதோ ஆபீஸ் வேலையா போனியே, என்னாச்சு? போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அதை ஏன் கேக்குற சாரதா? அதெல்லாம் இப்ப முன்ன மாதிரி இல்ல. எப்படியும் உன் பையன் கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்கதான் இருந்தாகணும் போல. அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஐயோ
உனக்கு சாப்பிட தட்டு வைக்காம நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் பாரு. போய் பிளேட் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல சாரதா, நீ உட்கார்ந்து சாப்பிடு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சுகந்தி, நீ அலைஞ்சு திரிஞ்சு வந்திருப்ப. நான் போய் பிளேட் எடுத்துட்டு வரேன், சரியா? சரி, போயிட்டு வா. இந்த சுகந்தி பிளேட். இங்க கூட நான் போட்டுக்கிறேன். இந்தா, நீ முதல்ல போட்டுக்கோ. போட்டுக்கோ, நீ போட்டுக்கோ. நானே உனக்கு சாம்பார் ஊத்துறேன். தேங்க்ஸ். போதும் சுகந்தி. என்ன அவ்வளவுதானா? இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிடு. நீ சாப்பிடு. அத்தை, அத்தை. ஹே தென்றல், வா தென்றல். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. அப்படியா? சொல்லுங்க அத்தை, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்க? ஒரு நிமிஷம் எங்கேயே இரு, வரேன். என்ன அத்தை, மைசூர் பாக்ல செஞ்சிருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் இல்ல தென்றல், இதுக்கு பேரு மைசூர் பாக் இல்ல. அப்புறம் இது மகாராஷ்டிராவோட ஸ்பெஷல் ஸ்வீட். இதுக்கு பேரு லோனாவாலா சிக்கி. என்னது, லோனாவாலா சிக்கியா? என்ன, பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? டேஸ்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நெட்ல பார்த்து நானே பண்ணேன். முதல்ல உனக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீயே வந்துட்ட. இந்தா, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்மையா இருக்கு அத்தை. என்னங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஆமா தென்றல், நானா இதை செஞ்சேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு டேஸ்டா இருக்குல்ல? அடடடடா, என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பாசம். வருங்கால மருமக மாமியாருக்கு அப்படியே ஸ்வீட் ஊட்டுறது என்ன, மாமியார் மருமகளுக்கு ஊட்டுறது என்ன? சான்ஸே இல்ல. ரொம்ப பெருமைப்பட்டுக்காத சுகந்தி. பொதுவா எல்லா பொண்ணுங்களுமே இப்படித்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியாருக்கு பயங்கரமா ஐஸ் வைப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. அத்தை, எல்லா பொண்ணுங்கள மாதிரி நானும் இருப்பேனா? எனக்கு நீங்க எப்பவும் ஒரே மாதிரி தான். நீங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல, என்னோட இன்னொரு அம்மாவும் கூட நீங்க. தெரியும் தென்றல், சும்மா ஒரு பேச்சுக்கு கிண்டல் பண்ண. எனக்கு நீ மருமக மட்டும் இல்ல, என்னோட மகளும் நீதானே. பாரு சுகந்தி, பேச்சுவாக்குல நான் செஞ்ச ஸ்வீட்டை உனக்கு கொடுக்க மறந்துட்டேன். நானே இந்த ஸ்வீட்டை பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். அத்தை, இங்க பாருங்களேன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன், அதை மறந்துட்டேன். சித்து விஷயத்துல
அசிங்கப்பட்டால அந்த சிவானி எங்க ஆபீஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு திரும்ப மும்பைக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டா. தென்றல், எனக்கு இந்த விஷயத்த ஏற்கனவே சித்து சொல்லிட்டான். அப்படியா? ஆமா தென்றல், இனிமே அந்த சிவானியோட தொல்லை இல்லாம நீயும் சித்துவும் நிம்மதியா இருக்கலாம். எங்க அத்தை நிம்மதியா இருக்கிறது? என்ன தென்றல் இப்படி சொல்ற? அதான் அந்த சிவானி திருந்திட்டால. அந்த சிவானி திருந்துறதே இருக்கட்டும், உங்க மாமியார் இன்னும் திருந்தலையே. எங்க கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு அடுத்து என்ன பிளான் பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க. நேத்து சிவானிய தேடி உங்க மாமியார் எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. என்ன சொல்ற தென்றல்? ஆமா அத்த, அந்த நேரம் சிவானி அங்க இல்ல. ஆனா நானும் சித்துவும் உங்க மாமியாரும் சும்மா விடல. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, திருந்தவே மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி அனுப்பிட்டோம். என்னதான் திட்டினாலும் அவங்க எல்லாம் திருந்துற ஜென்மமா? மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது தலைவலி கொடுக்கதான் முயற்சி பண்ணுவாங்க. ச்சே, அவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஓ, இனி சிவானியால கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு நினைச்சுதான் ஆண்டாளம்மா நம்ம கிட்ட அந்த பொடிய கொடுத்து சாரதாவை படுக்கையாக்க சொன்னாங்களா? அந்த அம்மா பயங்கரமான ஆளுதான். இந்த வயசுல இப்படி எல்லாம் யோசிக்குது. அத்தை, என்னாச்சு அத்தை? அத்தை, அத்தை, தென்றல், அத்தை, அத்தை, சாரதா, நாம இவளுக்கு சாப்பாட்டுல கலந்து கொடுத்த பொடி அதுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அத்தை, என்னாச்சு அத்தை? சாரதா, அத்தை, சாரதா, அத்தை, சாரதா, அத்தை, என்னாச்சு சாரதா? அத்தை, 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 தண்ணி, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க. அத்தை, 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 என்னாச்சு? அத்தை, சாரதா, அத்தை, சாரதா, அத்தை, சாரதா, சாரதா, என்னாச்சு? ஐயோ, ஆண்டி, ஹெல்ப் பண்ணுங்க. அத்தையை உட்கார வைக்கலாம். சரி தென்றல். சாரதா, எந்திரி. அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் திடீர்னு இப்படி மயக்கமாயிட்டீங்க? தெரியல தென்றல், நேத்து ராத்திரியில இருந்தே அடிக்கடி இப்படிதான் தலை சுத்துற மாதிரி இருக்கு. நைட் ஒரு 2 மணி இருக்கும். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வாந்தி வர மாதிரி கொமட்டிக்கிட்டு நான் கண்ணு முழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாந்தியும் வரல, தூக்கமும் வரல. விடிய விடிய இப்படி முழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். என்னத்த என்னென்னவோ சொல்றீங்க? நைட்டு அப்படி என்ன வித்தியாசமா சாப்பிட்டீங்க? வித்தியாசமாலாம் எதுவும் சாப்பிடல தென்றல், வழக்கமா சாப்பிடுற சாப்பாடு தான் சாப்பிட்டேன். அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? தெரியல தென்றல். சரி வாங்க டாக்டர் கிட்ட போலாம். தென்றல் உட்காரு. அதெல்லாம் வேண்டாம். டாக்டர் கிட்ட போனா நம்ம சாப்பாட்டுல மருந்து கலந்து கொடுத்தது தெரிஞ்சிருமோ? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்கு. இல்ல அத்த, நம்ம டாக்டரை பாத்துடலாம். நீங்க வாங்க அத்த போலாம். வேண்டாம் தென்றல், ஒரு 1 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு இல்ல, நீ கிளம்பு. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால ஆபீஸ்க்குலாம் போக முடியாது அத்த. இன்னைக்கு லீவ் சொல்லிட்டு நான் உங்க கூடவே இருந்துடுறேன் அத்த. எதுக்கு லீவ் எல்லாம் போட்டுக்கிட்டு? எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பார்த்துக்கதான் சுகந்தி இருக்கால. நீ ஆஃபீஸ் கிளம்பு. ஆமா தென்றல், நான் பாத்துக்கிறேன் அவங்கள. நீ ஆபீஸ்க்கு போமா. தென்றல், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. சரிங்க அத்தை, பார்த்து கவனமா இருங்க. ஆண்டி, அத்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. திரும்பவும் இந்த மாதிரி மயக்கம் வந்துச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. என் நம்பர் அத்தை மொபைல்ல இருக்கு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன் அத்தை. சரி. என்னாச்சு சாரதா? என்ன பண்ணுது? ஒண்ணும் இல்ல, நான் போயிட்டு வரேன் அத்தை. ஜாக்கிரதையா இருங்க. பாத்துக்கோங்க ஆண்டி. சரி தென்றல். சுகந்தி, நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கிறேன். நீ கிச்சன்ல அந்த கத்திரிக்காய் மட்டும் வதக்கி வச்சிடுறியா? நான் பாத்துக்கிறேன். நீ போய் தூங்கு. சரியா? போ சாரதா. என்னது?
ஆண்டாளம்மா அந்த பொடி ரொம்ப ஸ்லோவா தான் வேலை செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா இவ்ளோ வீரியமா வேலை காட்டுதே. இது உண்மையிலேயே ஆளை முடக்கி போட்டுருமா? ஒரே குழப்பமா இருக்கே. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அது அம்மா திடீர்னு மயக்கம் போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் 2 தடவை அம்மாவுக்கு கால் பண்ணேன், அவங்க போனை எடுக்கவே இல்லை. அதான் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. வருத்தப்படாத சித்து, அத்தை தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாதாரண மயக்கமா தான் இருக்கும். திரும்பவும் மயக்கம் வந்தா சுகந்தி ஆண்டியை எனக்கு கால் பண்ண சொல்லிருக்கேன். அவங்க கிட்ட இருந்து கால் எதுவும் வரல. இதுல இருந்தே தெரியலையா அங்க அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு? நீ ரிலாக்ஸ்டா இரு. கல்பனா, நீ பீர் அடிப்பியா ஹாட் அடிப்பியா? முறைக்காம பதில் சொல்றீ செல்லம். என்ன அடிப்ப? இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம கேக்குற? என்னது சம்பந்தம் இல்லாமையா? தோ பாரு, இந்த சிவானி மேடம் இப்ப எதுக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிற? எதுக்கு? அவங்க இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மும்பைக்கு போக போறாங்கல்ல, அதுக்காக நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி கொடுக்க போறாங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்க. அப்படியா? ஆமாண்டி என் செல்லம், நல்லா பாக்குறதுக்கு கோலா உருண்ட மாதிரியே இருக்கா. சரி சொல்லு, என்ன அடிப்ப? பியரா, பிராண்டியா, விஸ்கியா, ராமா, சின்ன ஓட்காவா? நான் அதெல்லாம் அடிக்க மாட்டேன். வேற என்னடி அடிப்ப? உன்னதாண்டா அடிப்ப லூசு. வேணும்டா உனக்கு, நல்லா குத்தட்டும். சைலன்ஸ். சிட் டவுன். நான் எதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் எனக்கு தெரியும் பண்ணிருக்கேன்? மேடம். எதுக்காக? நீங்க மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போறதுனால எங்க எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுக்கிறதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா, கரெக்ட்? இல்ல. இல்லையா? அப்புறம் உட்காருங்க சொல்றேன். உட்கார்ந்தா சொல்வீங்களா? அப்ப சொல்லுங்க. நாம இன்னும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எஃப்எம் இந்தியாவோட நம்பர் 1 எஃப்எம் மாத்த போறோம். அதுக்காக இந்த மாசம் நம்ம தமிழ்நாட்டோட எல்லா கிராமங்களுக்கும் நேரடியா போய் அங்க இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் லைவ் டெலிகாஸ்டா பண்ண போறோம். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். அடுத்த மாசம் கேரளா, அதுக்கு அடுத்த மாசம் ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ்னு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போய் ப்ரோக்ராம் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நம்ம எஃப்எம் ரீச் பண்ண போறோம். சூப்பர். கிளாப் பண்ணுங்க. சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். நாளையில இருந்து உங்க எல்லாருக்கும் என்னென்ன ப்ரோக்ராம்ங்கறத நான் மெயில் பண்றேன். தயாரா இருங்க. யா, தட்ஸ் ஆல். மீட்டிங் ஓவர். மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எனி டவுட்? ஆமா, எனக்கு ஒரு டவுட். இன்னும் 2 நாள்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மும்பைக்கு போறதா சொன்னீங்க. ஆனா இப்ப மாச கணக்குல ப்ரோகிராம் அனௌன்ஸ் பண்றீங்க. இதெல்லாம் எப்படி மேடம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுவா? சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் என் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமா ஹெட் ஆபீஸ்க்கு மெயில் பண்ணியிருந்தேன். ஆனா அவங்க என் டிரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ணிக்கல. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே கண்டினியூ பண்ணணும்னு கம்பல் பண்ணாங்க. அதான் வேற வழியே இல்லாம நானும் அந்த ஆர்டரை ஏத்துக்கிட்டேன். நான் இங்க கண்டினியூ பண்றதுல உங்க எல்லாருக்கும் ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா? என்ன சித்து? ஐயோ மேடம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்களே உங்களை இங்க தானே இருக்க சொன்னோம். ஓகே, எல்லாரும் அவங்க அவங்க கேபினுக்கு போங்க. இந்த சிவானி சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே. இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியே தெரியுதே. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அடா பாவீங்களா, எல்லாரும் போயிட்டீங்களா?
என்ன சாப்பிடாம அமைதியாவே இருக்க? சாப்பிடு. ஆ, இல்லைங்க, அம்மாவை நினைச்சா இன்னும் பதட்டமாவே இருக்கு. சாப்பிடவே தோண மாட்டேங்குதுங்க. ஏய், நான் இப்பதான் அத்தைக்கு கால் பண்ணேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அவங்க நல்லா தான் இருக்காங்களாம். மத்தியானம் நல்லா கூட சாப்பிட செஞ்சாங்களாம். அப்போ ஏன் நான் கால் பண்ணும்போது அம்மா அட்டன் பண்ணல? தூங்கிட்டு இருக்கும்போது போனை சைலண்ட்ல போட்டிருக்காங்க, அதான் அட்டன் பண்ணல. அப்படியா? நீ சாப்பிடு. இல்ல, என்ன சாப்பிட வைக்கிறதுக்காக நீங்க பொய்லாம் எதுவும் சொல்லல? ஐயோ, ஆமா, இவர் சின்ன பாப்பா. இவர் சாப்பிட வைக்கிறதுக்காக பொய் சொல்லி ஏமாத்த போறாங்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீயே அத்தைக்கு கால் பண்ணி கேட்டுக்கோ. இல்லங்க, நான் உங்களை நம்புறேன். அப்புறம் என்ன? சாப்பிடு. முடியாது. ஏன்? நீங்க ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்.